போற போக்க பார்த்தா இவதான் என் பொண்டாட்டி, இதுதான் என் புள்ளன்னு சொத்துல பாதி கேட்க போறான். என்னடா செய்ய சொல்ற? அவனை விரட்ட ஒரு வழியும் தெரியலையடா. வழி இருக்குப்பா. இந்த வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இருந்தே விரட்டத்துக்கு வழி இருக்கு. என்னடா சொல்ற? அதுக்கு அம்மாவோட உதவி வேணும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்களே. சொல்லுடா, நான் செய்ய சொல்றேன். அவங்கள கூப்பிடுங்க. கோமதி, கோமதி. கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? சேகர் ஒண்ணு சொல்லுவா, அதை கேளு. யாரு இவன்? சொல்ல போறானா? சொல்லுடா. அம்மா, நம்ம வீட்டு பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா அது உங்களால் தான் முடியும். என்னடா சொல்ற? வேற ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சிம்பிள் தான். சொல்லு. நாங்க ஒண்ணு தரோம், அது ராஜாங்க சாப்பிடும் போது அவன் சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருமா? ஏண்டா என்ன கொலகாரி அவ சொல்றியோ? நாஸ்கல், ஒரு தெருப்பொறிக்கு நாங்க பெத்த பிள்ளை அடிக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், அதை நீ செய்யறேன் சத்தியம் பண்ணு. இல்ல அதை நாங்க சாப்பிடுறோம். செய். உங்க அப்பன் பேர் என்னடா? என்னடா பல்ல காட்டுற? ஓ, பல்லு இல்லையா? மொப்பன் பேர் சொல்ற. என்னடா முறைக்கிற? குத்திருவேன். பெரிய ரவுடியா நீ? கொப்பை மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பேர் தான் ஞாபகத்து வரல. இரு ஓ மூஞ்சிய வச்சே கொப்பை யாருன்றதை கண்டுபிடிக்கிறேன். சரோஜா, குழந்தைய கொண்டு வா. உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம், பிளீஸ். ராஜாங்கம், வெளியில புறப்பட்டுட்டியா? ஆமாமா, ஆனா திரும்பி வந்துருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஆசையா கேட்டியே, கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன், கொண்டு வரட்டுமா? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னப்பா? ஒரு பக்கம் விரதம், ஒரு பக்கம் கொழுக்கட்டை. விரதமா கொழுக்கட்டையா? ஒண்ணுமே புரியலையே. சரி அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க, கொண்டு வாங்கம்மா. உட்காரு, கொண்டு வரேன். விவரம் புரியாத விரதமே, என்ன மன்னிச்சிரு. கொழுக்கட்டைக்காக ஒரு சின்ன தியாகம். மாட்டிக்கிட்ட கொழுக்கட்டை, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அம்மா, உங்க கையால ஒண்ணு எடுத்து கொடுங்கம்மா. அம்மா, ஏன் உங்க கை நடுங்குது? நீங்க எல்லாம் விஷமா கொடுக்குறீங்க. அப்படியே கொடுத்தாலும் உங்க கைப்பட்டா அது அமிர்தம் ஆயிடுமா? வேண்டாம்பா, அதை சாப்பிடாத. என்னம்மா? நான் கொடுமைக்காரிப்பா, நான் கொடுமைக்காரி. என்னாச்சு? உண்மையிலேயே அதுல விஷம் வச்சுட்டேன்ப்பா. அம்மா, என்ன கொல்றதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். உங்க கையில துப்பாக்கி கொடுத்தனே, அன்னைக்கே நீங்க முடிச்சிருக்கலாம். நான் கும்பிடுற தெய்வமே என்ன கொலை செய்ய நினைச்சா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? என்ன மன்னிக்க மாட்டியாப்பா? என்ன மன்னிக்க மாட்டியா? உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருங்க, பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம், பிளீஸ்.
என்னடா பாம்பும் குட்டியும் சாப்பிடுதா? பார்த்துடா, உங்களுக்குள்ளேயே விஷம் வச்சுக்க. ராஜாங்கம், பங்களா நீங்க இருக்க புத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டா அதுக்கு பேர் பங்களாவா? ஜெகநாதன், ஜெகநாதன் தானே உன் பேரு? ஏண்டா, உனக்கு உதவி செய்ய வந்தவனுக்கு விஷம் வைக்க எப்படிடா மனசு வந்துச்சு? நீங்களாம் மனுஷங்களாடா? உங்களையும் சேர்த்து தான் அந்த நாட்டுல ஜனத்தொகை கணக்கு எடுக்கிறாங்களா? ஏய், கால்நடை கணக்குல வர வேண்டியவன்லாம் ஜனத்தொகை கணக்குல வர்றீங்க. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ என்ன கொலை செய்யணும்னு நினைச்சேல, நான் ஏன் உன்னை கொலை செய்யணும்னு நினைக்க கூடாது? நினைச்சுக்கடா. ராஜாங்கம், வாடா வக்கீல், நீதான் விஷம் வைக்க ஐடியா கொடுத்தியோ? எனக்கு தெரியும்டா, இந்த கிரிமினல் புத்தி எல்லாம் உனக்கு தான் வரும். நான் என்னடா பண்ணேன்? நீ திங்கிற சோத்துல மண்ணெல்லியா போட்டேன்? ராஜாங்கம், அப்பா நீங்க போறீங்க பாரு, இங்க வந்துருங்கப்பா. எனக்கு விஷம் வைக்கிறாங்க. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? ஊமையா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க உனக்காகத்தான். உன் மேல இருக்கிற பழைய துடைக்கிறதுக்காகத்தான். என்ன நீ நல்லவன் நான் நம்புற, நீ கெட்டவன் இந்த உலகமே சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன் நீ ஏன் சொன்னால் நான் நம்ப மாட்டேன்? சத்தியமா நீ கெட்டவன் இல்ல, கெடுக்கப்பட்டவன். அம்மா சத்தியமா சொல்றமா, உங்க மக கெட்டவல்ல, கெடுக்கப்பட்டவன். சத்யா, இப்ப சொல்லுமா, உன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவன் யாரு? அவன் தலையை கொண்டு வந்து உன் காலடியில் வைக்கிறேன். சொல்லுமா. அவனை கொண்டா உனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ தமிழ்நாட்டு பொண்ணாச்சே. சரி, அவனே உனக்கு கட்டி வைக்கிறேன். சொல்லுமா. அதுவும் வேண்டாமா? அப்புறம் நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன வேலை இங்க? நான் போறேன். ஜெகநாதா, கட்டிட்டு வந்த லுங்கி சட்டையோட போறேன். வேணா சோதனை போட்டுக்க. இருட்டா இருக்கு, விடியட்டுமே.
ராகியா பேசுறேன். உங்களை எப்படி அழைக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்க அண்ணன் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே மனுஷியா ஏத்துக்கிட்ட உங்களால அவனை மன்னிக்கவா முடியாது? எனக்காக நீங்க படுற கஷ்டங்களை பாக்குறப்போ நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கூடாது அடி நெஞ்சு சுடுகின்றதே, என்னை தாங்கும் சுமை தாங்கி சுமையாகி போனால் கண்ணீரில் விழி மூழ்குமே. உயிரின் நிழலே விலகக்கூடாது அடி நெஞ்சு சுடுகின்றதே, என்னை தாங்கும் சுமை தாங்கி சுமையாகி போனால் கண்ணீரில் விழி மூழ்குமே. காவல் ஒன்று வந்ததென்று
ஜெகநாதன் சார், இனிமே உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. உங்க கௌரவம், அந்தஸ்து, பெருமை எல்லாத்துக்கும் கலங்க மறந்தவ கண்ணை மூடிட்டா. இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவளை நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சிருங்க. நான் இவனை மனசுக்குள்ள புதைச்சுக்கிறேன். உங்க பணக்கார ராஜாங்கத்தால புறக்கணிக்கப்பட்ட இந்த குழந்தைய இந்த ஏழை ராஜாங்க ஏத்துக்கிட்டான். உங்க அந்தஸ்து கூடி வானலாவ பறக்கட்டும். சத்யா, சத்யா.